போராளிகள் நான் அவையில கருத்தில் எடுக்காமல் எங்கட சமூகத்தினுடைய பிள்ளைகள் எங்கட சமூகத்தினுடைய உறவுகள் என்ற வகையில நானும் அந்த சமூகத்தை சேர்ந்தவன். அந்த சமூகத்துக்காக அப்ப நான் அவருக்கு போட்ட என்ன கொடுமையப்பான் அவருக்கு கீழே போட்டுனேன். அவர் சொல்றார், நீங்கள் இதை கொடுமை என்றியல், அவங்க சொல்றாங்களா தங்கட கடமை என்று தெரியும். ஆனா என்னுடைய தம்பியார் என்னுடைய டைரி, என்னுடைய தம்பியார் என்ன பிரேமானந்த் காணவில்லை. நானும் என்ன பல வகையில ஈடுபட்டு கொண்டிருக்கேன். அந்த பாதிப்பு எனக்கு இருக்கும். போராளி என்று நான் பார்க்கிறேன். போராளிகளா இருக்கலாம் அல்லது நிராயுதவாதிகளாக வந்தவர்களை அந்த அளவு போய் நான் என்ன சொல்ல வரேன்னு உண்மை. நீங்க சொல்றது சரி. டெபுட்டி மினிஸ்டர் டிஃபென்ஸுக்கு இருந்த அனுரத் மாமா சிறிமாட தம்பி சாரி மாமா அவையெல்லாம் ஹெலிகாப்டர் இது பண்ணி அதுக்குள்ள வந்தவதான ஒழியால விளங்க அது ஓட்டைகள் அங்கே விளங்குதுதான். அப்ப என்ன நான் சொல்ல அப்படி கணக்கு நான் சொல்லலாம். எனக்கு உண்மையா பிரபாகரனை திட்டணுமென்ற நோக்கம் இல்லை. இந்த சரிபுலையலுங்கிற சமூகம் உணர்ந்து கொண்டு இனி வருங்காலங்கள்ல அதான் நான் கூட வந்தவனை கேட்டேன்னு அந்த அந்த சாவச்சேரி இதை பற்றி ஒருத்தரை பற்றி கேட்டேன். என்னத்துக்காண்டி நீங்கள் அவரை குழந்தைண்டெல்லாம் சொல்றீர்கள். சரி வந்து அதால என்ன நடந்து முடிஞ்சிருக்குது விளங்குதானே. சரி அப்ப இதான் நான் சொல்லணுமென்று யோசிச்சேன். அப்ப உண்மையா பிரபாகரன் நான் சொன்னதுக்கு இணங்கி இருந்தால் இன்னை பிரபாகரன் அதில் அழிஞ்சிருக்க மாட்டார் நினைக்கிறேங்கிற மக்கள் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளாக வேண்டி வந்திருக்காது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே நாங்கள் முன்னோக்கி போயிருக்கலாம். அது அப்புறம் சந்திரியானுடைய இது அப்புறம் ஒஸ்லோ இது இவர் அன்றைக்கு நல்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். என்ன பேர் சொல்கை. அவர் சொல்றார் நடந்த விடயங்களை சொல்றார். அவர் ஒரு பக்குவமாக சொல்லுவார். நான் கொஞ்சம் கரடு முரடாக சொல்றேன். சரி இந்த நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு இராணுவ ஆய்வாளர் என்று நினைக்கின்றேன். அவர் கூறியிருந்தார் 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் போது யுத்தம் மேற்கொண்ட ஆட்சியாளர்களோடு நீங்கள் இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் நினைத்திருந்தால் திருவாளர் டக்ளஸ் தேவானந்தா நினைத்திருந்தால் தமிழ் மக்களை பாதுகாப்பாக எங்களுடைய பிரதேசத்துக்கு பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். இவ்வளவு உயிர் அழிவுகளை சந்திக்க தேவையில்லை தமிழ் மக்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். உங்களுடைய தலையீடு எப்படியாக இருந்தது? அந்த ஆய்வாளர்கள் இருக்கணும். அவையில் எல்லாரும் வந்து இந்த ஜானியை பார்த்த குருடர் என்ற விஷயம் கதை கழிப்ப ஜானிய குருடர் பார்த்தால் எப்படி இருக்க வேண்டும். அப்படித்தான் நீங்க ஆய்வாளர்கள் இருக்கணும். அது ஒரு பக்கம். அடுத்தது இப்ப இதுல நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு ஏற்கனவே பல ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்கள்ல நாங்கள் செய்தன. ஏனென்றால் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்காண்டி இப்ப நான் அந்த இடையில சொல்லிட்டு விட்டுட்டேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு நான் சொன்ன கதை நான் சொன்னேன் தானே. அதாவது இப்ப கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்பட்டுட்டது. மஹிந்த ராஜபக்சோட கை ஓங்கி இருக்குது. நாங்கள் இப்போ வடக்கு மாகாணத்துக்குள்ள படை போகுது, பாரிய அழிவு ஏற்பட போகுது. ஆனால் நாங்கள் மஹிந்த ராஜபக்சோட கதைப்போம். அவர்கிட்ட கை ஓங்கி இருக்கு. இப்போ நானும் உங்களோட சேர்ந்து விரைக்கல அவர்கிட்ட மனதில் மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று சொன்னேன். எல்லாரும் ஓமோமென்று சொல்லிச்சுனே ஒழிய யாரும் அதுக்கு விரையே இல்லை. அப்ப நான் தனியே என்னால் செய்ய முடியாது. எனக்கு நாடாளுமன்றத்தில் போதிய ஆசனங்கள் இல்லை. இவையெல்லாம் நாங்கள் பெரும்பான்மையா இருக்கணும். எல்லாம 23 ஆசனங்கள் வடகிழக்குல நான் ஒரு ஆளை தவிர அவையில் 22 பேர். அவையில் எவ்வளவு செய்திருக்கலாமே. நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிதமடைய செய்திருக்கலாம் 22 பேர். அல்லது இந்த தூதரகங்களுக்கு முன்னால போய் ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கலாம். என்ன கேட்டா நானும் வந்திருப்பேன், சொல்லியிருக்கிறேன் வெளிப்படையார். ஆனா அவைகள் அதுக்கு தயாரா இல்லை. அன்னை எப்ப சாவன் தின்ன என்றதுதான் அவையோட உள்மனதில் இருந்தது. அதில் மக்களை பற்றியோ அல்லது புலியில இருந்தாலும் புலியில இருந்த படியலார் அவங்க வானத்துல வேற கிரகத்துல இருந்த வந்தவங்க எங்கட சமூகத்தை சேர்ந்தவங்க.
அது எங்களைத்தான் பாதிக்கும். அந்த சமூகத்தினுடைய தாக்கம் எங்களை மீது அப்படித்தான் நான் உணர்றேன். விளங்குது. அப்ப நாங்கள் எங்களால எடுக்கக்கூடிய முயற்சி அதுதானே. என்ன முயற்சி? அதுக்கு பிரபா 2 கை தட்டினா தானே ஓசை. நான் மட்டும் இருந்தாலும் ரொம்ப நாங்கள் ஆக்களை பாதுகாத்திருக்கிறோம் தானே. இப்போ பேருங்க அவரை மாதிரி நான் கிண பேர் இருக்கேன். அது ஆய்வாளர்ல ஒரு ஆள் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் மீது ஒன்றைக்கெல்லாம் ஏதோ காய்ச்சி ஒன்று இருக்கிறேன். இவள் எல்லாம் பேரும் நான் பாதுகாத்தானே விட்டது. நீ புலி அண்ட் அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நான் சொல்ற விளங்குது. அப்ப என்ன சொல்ல, சரி உங்களோட இடத்துக்கு நான் வந்திருப்பேன். நான் அதையும் பழி வாங்கி இருக்கிறேன். ஏன்னா அந்த நான் அப்படி யோசிக்கிறதே இல்லை. கோபத்தில் அந்த நேரம் உண்மையா மக்களுக்கு உதவுறான் என்னுடைய நோக்கம் இல்லையா. அது புலி, இது பூனை, அது கரடி என்று அந்த நோக்கம் எனக்கு இல்லை. எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்துறது. மக்கள் எனக்கு போதிய நாடாளுமன்றத்தில் எனக்கு தந்திருந்தால் யுத்தம் முடிஞ்ச பிறகு இந்த கதிரண்டு சொல்லி இந்த பூச்சி கட்சி இருக்குத்தான், என்ன பேர், ஜனநாயக போராளிகள் கட்சி உண்டு. அப்ப நான் கதிராக்களுக்கு சொன்னேன், விளங்குதான், நீங்கள் அண்டைக்கே என்னோட அணிதரண்டு இருந்தால் எவ்வளோ கணக்க செய்திருக்கலாம் என்று சொல்லி. காலம் கடந்தான் அவள் வந்துட்டுன்னு சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் நான் என்ன சொல்ல வரேன்றால், இப்போ நீங்கள் சொன்னீங்கள்லானே, நாங்கள் நிரம்ப முயற்சி எடுத்து நாங்கள் விரலுக்கு தக்கின வீக்கன் தானே, அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களால் கணக்க செய்யக்கூடிய மாதிரி இருந்து. அப்போ இந்த யாழ்ப்பாணத்து இதில் கூட நான் சந்திக்காவோட அடிக்கடி பிரச்சனைப்படுறது, எங்களோட மக்களை விடுவிக்கிற என்ன நடவடிக்கையாக இருந்தாலும் நான் அதில் பங்கெடுக்க விரும்புகிறேன். சந்திரிகா அதுக்கு இடம் கொடுத்தது இல்லை. யாழ்ப்பாணம் விடுவிச்சிட்டின்னு. அப்போ இன்றைக்கும் சாட்சியாக நம்மளோட சகோதரம் சித்தார்த்தன் என்று சொல்லி என்ன என்ன இயக்கம், கட்சியிட பேர் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சாட்சி, நானும் வரும் சின்ன பார்லிமெண்ட்ல இருந்தெல்லாம். அப்போ சந்திரிகாட்ட போனால் நான் அடிக்கடி பிரச்சனைப்படுறேன், சந்திரிகா இல்லையான்னு மறுப்பேன். அப்புறம் யாழ்ப்பாணம் விடுவிச்ச பிறகு நான் கேட்க சொல்லி போட்டா, இல்லை மக்கள் உங்களை அங்கே விரும்ப இல்லை, அப்போ நான் என்னென்னு உங்களை அங்கே அனுப்புகிறேன். அப்போ நான் புலிகளையும் விரும்ப இல்லை என்றால், இபிடிபியும் விரும்ப இல்லைன்றா, சிங்கத்தையும் மக்கள் விரும்ப இல்லை தண்டா, சிங்கமார் உங்களையும் விரும்ப இல்லைன்றான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அங்கே பலோத்காரமாக தான் இருக்கிறேன்னு பிரச்சனைப்பட்டுட்டு வேற சித்தார்த்தம் பக்கத்துலேருந்து போட்டி பறையன் அவட பிரச்சனை பண்ணுறீங்க. ஒரு நாளே கூப்பிடுவாதானே, ஒரு நாள் கூப்பிட்டா, டக்ளஸ் நீங்கள் இனி எப்பயும் போகலாம், நான் உங்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறேன். நான் அங்கிட்ட என்னண்டு ஒரு இரவுல நீங்கள் எங்கட மக்கள் எல்லாத்தையும் திசை திருப்பினீர்கள். முதல் மக்கள் விரும்ப இல்லைன்னு சொல்றீர்கள், இப்போ இப்படி சொல்றீர்கள், நான் போக மாட்டேன். ஏன்டா அவைகளுக்கு என்ன, இவர் நிமால் சிறிபாடு செல்வா இங்க வந்த இடத்துல குண்டு வடிச்சிட்டுது, இனி யாரும் போக மாட்டேன், இங்கே வர மாட்டேன், அங்கிருந்து நான் தானே போர்த்தாங்க. அப்போதான் என்ன கேட்டாங்க, நான் போக மாட்டேன். அப்போ சித்தார்த்தன் ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. அப்போ நான் பிறகு வீட்டை வந்து ஒன்று கேட்கல யோசிச்சேன், குளத்தோட ஹோவிச்சு கொண்டு என்னத்தையோ கழுவாம விட்டால் யாருக்கு நட்டம், எங்களுக்கு தான் நட்டம் வந்துட்டு. அப்போ நான் சரி, அவள் ஃபோன் பண்ணி சொன்னான், மேடம் நான் போகிறேன் அப்படி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தது. அப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பல முயற்சிகள் எடுத்தது. அப்போ அன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ள ஆமி வரப்போகுதுன்னு சொல்லி பிரபாரன் என்ன பொன்மதிமோராங்குதான், என்ன பொன்மதிமோராஜ சந்திரமோகன் ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய பிரதானியா இருந்தவர். அப்புறம் கடைசி நேரத்துல தளவாட கடை வச்சிருந்தவர் சொன் கோயிலுக்கிட்ட. மற்ற பொன்மதிமோராஜ் அகில இலங்கை எம்ஜிஆர் மன்ற கழக தலைவர். இவளையும் நினைட்டு அனுப்ப வேணும். அப்ப நான் சொன்னதை முதலையே கேட்டிருந்திருந்தால், அல்ல இந்த பிபிசி ஆனந்தி இந்த இவைகளெல்லாம் சொல்லிக்கல, அவையில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா கணக்க சாதிக்கலாம். ஏன் சேர இல்லை, ஏன் சேரக்கூடாது, நீங்கள் அது பிரபாகண்ட சொல்லுங்க. நான் பிரபாகண்ட கதைக்கிறதுக்கு தயார். ஆனா பிரபாகரன் முதல் சகோதர படுகொலையில நிறுத்த வேணும். அப்ப இன்றைக்கு தமிழ் மக்கள் அல்ல தமிழ் இளைஞர்கள் ஆறால கூட கொல்லப்பட்டவ, ஆறால வரலாற்றுல பதிவு இருக்குத்தானே. இப்ப சில பேர்கிட்ட கேட்டா தெரியும், அந்த சண்டை நடந்து கொண்டு கேட்கல, சனம் அங்கால இராணுவத்தின் பக்கம் ஓட வழி கிடைக்கல, பங்கர்ல வச்சு எல்லாம் சுட்டு எத்தனை பேரை சுட்டுவாங்க. இப்ப சில பேர் இப்ப வெளியில வந்து பேட்டி கொடுக்கணும், அதான் யார் சுட்டது, அல்ல சனம் இருக்கிற இடத்துல இருந்து செல் அடிச்சால் அவன் பார்ப்பான், இதுல அவனுக்கு தெரியாது சனம் இருக்கான்னு, அந்த ஸ்பொட்டுக்கு அடிச்சால் யார் சாக போறதுங்கிற மக்கள் தானே. அப்ப ஏன் இது அன்றைக்கு நிறுத்த இல்லை?
பிரபாகரன் முன் வந்திருக்க வேணும். அதுக்கு நான் தயாராக இருந்தேன். கடைசியில் சரணடையினம் வெக்கக்கேடு. இப்படியெல்லாம் போராடி போட்டு வெள்ளை கொடியோட போயினோம்ட்டு அது வெக்கக்கேடு. அதுக்காண்டி அவரை உயிரை பாதுகாக்க கூடாண்டெல்லாம் நான் சொல்லவரு, அது வெக்கக்கேடு. ஏன் சரணடைய வேணும்? இந்த என்ன கிளிநொச்சிக்கு பட போகுது. அப்ப நான் உடனே வித்திக்கு எடுக்கிறேன். வித்தி என்று சொல்லி அவர் ஒரு இதெல்லாம் வெளியால விடத்தானே போறீங்க, வித்தி பார்க்கத்தானே போறேன். வித்திட்ட கேட்கிறேன், அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு எனக்கு தெரிஞ்சாலும் வித்தி என்ன நடக்க போகுது. இல்ல எங்கட பொடிகள் விட்டு அடிப்பாங்க நின்று அடிப்பாங்களே, விட்டு அடிப்பாங்க நின்று அடிப்பாங்க. அப்புறம் என்ன நடந்தது? ஓடுறதுக்கு இடம் இல்லை. முள்ளி வாய்க்காலுக்கு அங்காலையும் ஓட இடம் இருந்தால் அதில் ஓடி இருப்பீங்க. இடையில ஒரு கேள்வி. அப்ப ஆற்ற பரிதாபம். நீங்களே குறிப்பிட்டிருக்கிறீர்கள், சரணடையும் போது இவ்வளவு ஆயுதமேந்தி போராடியவர்கள் வெக்கமில்லாமல் சரணடைந்தார்கள் ஒரு கேள்வியை இந்த இடத்திலே இந்த பதிலை கூறியிருந்தீர்கள். அந்த வகையிலே உங்களோடு நீங்களும் ஒரு விடுதலை போராட்டத்திலே வழிவந்தவர்கள், அந்த விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் என்ற அடிப்படையிலே இப்படி ஒரு விடுதலை இயக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது அல்லது விடுதலை இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நேரம் உங்களுடைய மனம் அவருடைய அழிவை எப்படியாக எண்ணி இருந்தது? அதாவது என்னென்றால், பிரபாகரனுடைய அது தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இயக்கத்துக்குள்ள யாரும் கல்யாணம் கட்டக்கூடாது, கல்யாணம் கட்டினா அவங்களுக்கு மரண தண்டனை என்று சொல்லி ஆரம்பத்தில் பிரபாகரன் சொல்லி அந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது. ஊர்மிளா மாமேஸ்வரம் அந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது. பிறகு இங்கே வந்து கடத்தி கொண்டு போனாக்கள் சரி, அது மனித இயல்பு. மனித இயல்புக்குள்ள அவர் சிக்கப்பட்டு போனார். ஒரு அதுக்கு புறமான இதுக்கு புறமான மனிதனாக அவர் இருக்கையில் மனித இதுக்குள்ள சிக்கப்பட்டு கொண்டு போனார். பிறகு படையினர்கிட்ட உயிரோட சரணடையக்கூடாது, பிடிபட்டால் நஞ்சு அடிக்க வேணுமென்று சொல்லி அடிக்க வேணுமென்றெல்லாம் சொன்னார். அப்புறம் கடைசியில் என்ன நடந்தது? என்ன நடந்தது? அப்போ ஒரு நடைமுறையில சாத்தியமில்லாத ஒரு கொள்கையை, ஒரு சுயலாப இதுகளை வச்சதால என்னால் அதுக்கு இணங்க முடியல. என்னால் எது செய்ய முடியும்? அவங்க அங்காலேருந்து அடிக்கிறாங்க, இங்கால அடிக்கிறாங்களான்ட்டு என்னால் நிப்பாட்ட முடியாது. எனக்கு ஒரு அரசியல் பலம் இருந்திருக்குமா இருந்தால், அந்த 22 பேரும் என்னோட கைகோத்திருந்தால் என்னால் அதை செய்திருக்க முடியும், நான் நம்புறேன். ஆனா துரவசமாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவையில் என்னத்துக்கு தேசியம் பேசினோம்? ஏன் அந்த கூட்டுக்குள்ள போச்சினம்? பிரபாகரன் மேல இருக்கக்கூடிய உயிர் பயம், ரெண்டாவது என் மேல இருக்கக்கூடிய அரசியல் பயம். நான் இங்க வாரேன், மக்களுக்கு உதவணும்னு தினமும் 100 மக்கள் இங்க வரையினம். அப்படின்னா கதையை கட்டி விட்டாங்களே, என்ன இங்க வாராக்களோட உடுப்பெல்லாம் கலட்டுறாங்களேன்னு. நான் அதுக்கு இடம் கொடுத்தது இல்லை. பொம்பளை இதுவும் செக் பண்றது, செக் பண்ணாட்ட என்ன நடக்கும்? இன்றைக்கு நான் இந்த இந்த கேள்விக்கு நான் பயல் சொல்றதுக்கு இருந்திருக்க மாட்டேன், விளங்குதா? அப்ப நான் அதுக்கெல்லாம் விட மாட்டேன். இந்த பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்றாரு, அது மாதிரி என்ன முதல்ல ஒரு செக்கிங்க வைப்பேன், அதுக்கப்புறம் இன்னொண்ட வைப்பேன், விளங்குதா? உங்களுக்கு தெரியும் தான் என்ன ஆக்கள் வந்து மக்களுடைய போர்வையில வந்து என்ன எனக்கு குண்டடிக்கிற நோக்கம். அப்ப நான் என்ன செய்தேன், சரி மக்களை பார்க்க வேணும், நான் பங்கருக்குள்ள இருக்க முடியாது, மக்களை பார்க்க வேணும். சரி, நான் ஒரு அறையில் ஒரு ஸ்கிரீனை வச்சிருப்பேன், அங்க இன்னொரு ஸ்கிரீன்ல வாராக்கள் தங்களோட பிரச்சனைகளை சொல்லுவீனம். சரி, என்ன கோரிக்கைன்னு கேட்டுட்டு அதை பக்கத்துல கொடுங்கன்ட்டு சொல்லுவேன். அப்புறம் அதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். அப்படின்னு நான் செய்தேன். அப்படி இருக்கேக்கலதான் விஷயம் தெரியாமல் எங்கட சதிலீலாண்டு இதுல இருந்தவ அவ கொண்டது. அதை இங்க என்னோட வேலை செய்த ஒரு ஆள், அவருக்கு உதவி செய்து நாங்கள் பல வகையில் ஏன்னா உதவிகள் எல்லாம் செய்து. அப்ப அவ இங்க அவ என்ன வந்து சந்திக்கிறதுக்கு அவ என்ன கடித மொழி இருக்கு, இந்த கடிதம் ஒன்று இருக்கு, சிறைக்குள்ள இருந்தோண்டு கடித மொழி என்ன நடந்தன்ற ஒரு கடிதம் ஒன்று அவ எனக்கு எழுதியிருந்தவ. அப்ப அவ அவ பெரிய தோழர் இங்க எங்களோட இருந்தது, பெரிய தோழர் சிறையிலிருந்து சத்தியலீலா எழுதும் கடிதம் உண்டு, பெரிய ஒரு கடிதம் என்ன நடந்த என்று சொல்லி, தனக்கு என்ன நடந்த என்று சொல்லி எனக்கு எழுதியிருந்தவன். அப்ப இங்க என்னுடைய ஆக்கள் எனக்கு கிட்ட வேற அவ விடுறே இல்லை. அவ சொல்றா அப்ப அவளுக்கு சந்தேகம் ஏதோ. அப்ப நான் என்ன பார்த்தேன், அது பொம்பளை பிள்ளை, 2 பிள்ளைகள்,
கணவர் கைவிட்ட நிலைமை. அப்போ எங்கள் ஆக்களும் ஆளை ஒதுக்கினால் கஷ்டமாக இருக்குமான்ட்டு நான் டப்பன் அங்கே கொழும்பு கூப்பிட்டு 2 நிமிஷம் கூட இருக்காது, டப்பன் உள்ள கூப்பிட்டு காசை கொடுத்து அனுப்பிட்டேன். எங்கள் ஆக்களே தெரியக்கூடாது, நான் காசு கொடுத்த அப்புறம் எங்கள் ஆக்கள் என்ன கோவிப்பினம் தானே. 2 நிமிஷம் கூட இல்லை. அப்போ அவ என்ன யோசிச்சா இலகுவாக உள்ளுக்கு வந்துடலாமன்ட்டு தான் அடுத்த கிழமை அந்த வெடிகுண்டை கூட்டி கொண்டு வந்தது. வெடிகுண்டை கூட்டி கொண்டு வந்து சைலண்டாக வேறு பக்கத்தில் இருந்துட்டா. அப்போ இந்த வெடிகுண்டு பிள்ளைய இவங்க செக் பண்ண வழி கிடைக்கல, அவங்க விடையே இல்லை. உண்மையாக அந்த வெடிகுண்டு பிள்ளை அதில் வெடிச்சிருந்தாலே நான் பக்கத்தில் அங்கே இந்த இதுதான் இது உள் இதில் தெரியாதான். அப்போ நான் நினைக்கிறேன் இப்போ அதில் இருக்கும், நான் இதில் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். இந்த அதுக்கு அங்கால தான் செக் பண்ணது. அப்போ செக் பண்ணுறது இல்லை நான் சுகம் இல்லை, என்ன செக் பண்ண முடியாது. அப்போ போலீஸ்காரருக்கு பயம், செக் பண்ணாட்டாலும் பிரச்சனை, செக் பண்ணாலும் பிரச்சனை இருக்கு, நான் பேசுவேன் இதை செய்வேன்ட்டு. நானும் ஒரு வித்தியாசமான கரெக்டர் தானே, சிலர் ஒழுங்கி போய் அடிச்சும் போடுவேன். என்னது விளங்குது, இங்கே நீ வந்தால் இந்த இதுக்கு நீ கட்டுப்பட வேணும், அப்படிலாட்டு நீங்கள் வரேன்ட்டு. நான் அன்றைக்கு என்னென்னு தெரியல, நான் அதை பற்றி யோசிக்க இல்லை. விளங்குது, அப்போதான் செக் பண்ண மாட்டேன்ட்டு முன்னுக்கிற இதில் குந்தி அழுகிறா. நான் ஒரு தமிழரிச்சு அமைச்சரை பார்க்க பிடிக்காது. அன்றைக்கு நான் ஏதோ ஒரு இதில் இருந்திருக்கோம், இது கொஞ்சம் ஒரு இதில் இருந்திருக்கோம். பெங்கராக்கள் வந்தோன்னு சொல்ல இல்லை, தோலை பாவம் பாருங்கன்ட்டு சொல்ல இல்லை. அப்போ நான் இவரை கிரியில் அடிக்கிறதா, அப்போ இவரை அனுப்பினா எங்கே நிற்கிறான்ட்டு பார்க்க சொல்லி என்னுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது. இப்போ பொம்பளை போலீஸை இவளை கூட்டிட்டு இப்போ அங்கே கொல்பிட்டி போலீஸ் அங்கே அனுப்புறது. அங்கே அனுப்பி நான் போலீஸ்காரன் ஓய்சிக்கு சொல்ல வலிக்கிட்டா என்ன செய்ய வேணும், இப்படியவர்கள் வாரா என்ன செய்ய வேணும் என்றது கிடையில. அவன் ஓய்சி என்ன செய்தான், ஃபோன் எடுத்து அவா மிரட்டுறது, நீ எங்களை அமைச்சர் அனுப்பியிருக்க, இன்னும் செக் பண்ண விடாட்ட நாங்கள் பாம்பு ஸ்குவாட்டை கூப்பிடுவோம். அவள் டப்பண்டு இழுத்து விட்டுட்டார். அவர் ஃபோனை வச்சிருந்தா நான் ஃபோனில் சொல்லியிருப்பேன் என்ன செய்திருக்க வேணுமன். இவ்வளோங்க டப்பண்டு 2 கையை இழுத்து கொண்டு பிறகுதான் நீங்கள் செக்கிங் செய்ய வேணுமன் நான் சொல்ற விளங்க அப்படி கணக்கு. அப்போ இந்த இதுலேயும் வந்த இடத்துல அப்போ எனக்கு விளங்கிட்டது இது வேற கேஸ், வேற ஒரு சூசைட். அப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நான் இருப்பேன். இப்போ இதுலையும் பார்த்தா அவங்களோட ஹாச்சு ஒன்று பிங்கால திரும்பினபடியா பார்க்க முடியலை, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன், சும்மா பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ நான் அவைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு இடையில அவள் பார்த்தால் விஷயம் விளங்கிட்டு மாட்டப்பட போகணுன்ட்டு டப்பண்டு இழுத்து விட்டால் என்ன வீண் சாவு தானே, ஒரு புள்ள வீண் சாவு தானே, அதில் என்ன பிரயோசனம். இப்போ என்ன கொண்டாலும் அதெல்லாம் சரி கூட்டி கழிச்சு பாருங்களேன். நான் அன்றைக்கு கொல்லப்பட்டிருந்தால் நீங்களே சொல்றீங்க, உங்களோட முகவுரை என்ற சொல்றது அறிமுறையில நீங்கள் உண்மைக்கு சொன்னீங்களா பொய்க்கு சொன்னீங்களான்ட்டு அவனுக்கு தான் வெளிச்சம். அன்றைக்கும் வந்தவர் அப்படித்தான் சொன்னவர், அவையோட வெளிச்சம். ஆனால் நான் கரவேருக்கு உதவி இருக்கிறேன் தானே, நான் செத்து போயிருந்தா எல்லாம் போயிருக்கும் தானே. அப்ப நாங்கள் அன்றைக்கு மத்தியில ஊட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி என்றதான் இன்றைக்கு நிலையா இருக்குது. இப்போ சமஸ்டி என்று எடுத்துக்கொள்வோமே, கனடா ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொள்ளுங்க, அங்க சமஸ்டிக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. யூகே என்ன பெரிய பிரித்தானியா, யுனைடெட் கிங்டம் தானே, யூகே மற்ற தென்னாப்பிரிக்கா, இங்க ஒற்றையாட்சிக்குள்ள நிரம்ப அதிகாரங்கள் கொடுத்துருக்குது. சமஸ்டிக்குள்ள கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை விட கூட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய பிரித்தானியால தனி காசு இருக்குது, தனி பார்லிமெண்ட் இருக்குது. அப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குது இது எங்களால செய்திருக்க முடியும். அப்ப எங்களுக்கு சமஷ்டி ஒற்றையாட்சி என்ற பேரொரு பிரச்சனையா நாங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா தென்னிலங்கை மக்களுக்கு சமஷ்டி என்று சொன்னா பிசாச பாக்குற மாதிரி, தமிழ் மக்களுக்கு ஒற்றையாட்சி என்ற பேரை பாக்குற மாதிரி, அது இந்த நாட்டுல சரி வராது. அட பேரை விடுவோம். இது பிரான்ஸ்ல இருந்து ஒருவர் எனக்கு தமிழால் தான் இந்த மாதிரி அந்த சரணடைஞ்சல கைது செய்யப்பட்ட புலி உறுப்பினர்களை நிர்வாணமா வச்சிருக்கேன், பின்னால கையை கட்டி எனக்கு கண் கட்டி இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன். ஒருதன் சொல்றான், மற்ற அந்த கிடங்குக்குள்ள உதைகிறான். அப்ப நான் அவருக்கு போட்ட என்ன கொடுமையப்பான் அவருக்கு கீழே போட்டுனேன். அவர் சொல்றார்,
நீங்கள் இதை கொடுமை என்றியல், அவங்க சொல்றாங்களா தங்களோட கடமை என்று. விளங்குதா? இந்த பனாவட மகேஸ்வரன் கேள்விப்பட்டிருப்பியல், அவர் இறந்து போனார். அப்போ நானும் அவரும் இந்த யுத்த கடைசி நேரங்களில் கதைக்கிறோம். இந்த இவள் கைது செய்யப்பட்ட இந்த படையினர் இருக்கணும் தானே. அப்போ இந்த படையினரை அப்படி உயிரோட விட்டுட்டு இவள் ஓடி இருந்தால், அங்கால முள்ளிவாய்க்கால் பக்கம் ஓடி இருந்தால் ஆவேசத்தோட முன்னோக்கி வர படையல் கொஞ்சம் சாந்தம் அடையும். இப்போ அவங்கள வட்டி எரிச்சு அதில் துண்டு உண்டா போட்டால் வார படையல் என்ன செய்யும்? இன்னும் ஆவேசமாகத்தான் போயிடும். உங்களுக்கு தெரிந்த மாட்டு வண்டில் ரேஸில் வெல்றதுக்காண்டி என்ன நடக்கும்? தண்ணி பெருக்குவாங்கள், குத்துவாங்கள், வாழை முறுக்குவாங்கள், இதான் நடக்கிறது. விளங்குது? அப்ப இதெல்லாம் நான் விளங்கிக் கொள்றேன் இந்த யதார்த்தத்தை. இப்ப என்னுடைய தம்பியாரும் தங்கச்சியாரும் எடுத்துக்கொண்டு, என்னுடைய தங்கச்சியாரன் முதல் பெண் போராளி. விளங்குதான்? அப்ப சிங்கத்திட்ட மாட்டுப்பட்ட என்ன நடக்கும்னு தெரியும். ஆனா என்னுடைய தம்பியார், என்னுடைய டைரி, என்னுடைய தம்பியார் என்ன பிரேமானந்த் காணவில்லை. விளங்குதுதான்? இன்னும் காண இல்லை. என்ன நடந்தது? ஏன் இவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்ப என்ன கொதிவிருந்தான் அல்ல மாயஸ்வரி வேலாயுதம், மனித உரிமை சட்டத்தரணி, என்னுடைய பின்னணியில என்னுடைய இதுல இருந்து நூற்றுக்கணக்கான படிகளை சிறையில இருந்து எடுத்து விட்டது. பாக் ரோட்ல என்னுடைய இடத்துல வச்சு குளிக்க சோப்பு சீப்பு எல்லாம் கொடுத்து, உடுப்பு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, காசு கொடுத்து இங்கால அனுப்பினது. அந்த மாதிரி சேர்ந்து யோசிச்சது, தான் இப்படியெல்லாம் செய்தபடியா தனக்கு இவங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்களே. வடபராட்சியில் தாயை பார்க்க வந்த சோகின தாயை, சகோதரங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்தவ பார்க்க வந்தது. லைட் 100 நேரம் பார்த்து அடிச்சு விட்டாங்க. அங்க கரவட்டி இல்ல அற்புத ராஜா நடராஜா இல்ல இலங்கையில தமிழ் பத்திரிகையில் 1,15,000 கொப்பி போனது. 1,15,000. பால நடராஜா ஐயர் அவர் என்ன யோசிச்சார்? பாலசிங்கமும் பாலகுமாரன் தன்னை கொல்ல விட மாட்டாங்க, அவங்களே அவன்கிட்ட தயவுல தங்கி இருக்க நீங்கள் அதை நம்ப வேண்டாம், கண்டபடி வழியால போய் வர வேண்டாம். அல்லது பவான் என்று சொல்லி சிவகுமாரன் இந்த மண்டபத்துக்கு பவான் மண்டபம் ஒன்று வச்சிருக்கிறோம். புத்தளத்துல இவர் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டவர் சுட்டு போட்டு என்ன சொன்னாங்க? அம்மாட்ட போய் சொல்லி நாங்கள்லாம் சுட்டேன். அப்பா செத்து விளங்குதான். அதுல ராசநாயம், அல்ல சிங்கத்தின மற்ற பேர் என்னது? அப்படி எத்தனையோ பேரு எனக்கு நெருக்கமான. அப்ப எனக்கு அந்த ஆத்திரம் பெறாதா, கோபம் பெறாதா? அல்ல எல்லாத்தையும் அப்பால் இந்த மக்களுக்கு இந்த நிலைமையை உருவாக்கினத புறையனண்ட அவனை தலைவன் என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். தலைமை என்றால் மக்களையும் பாதுகாக்க வேணும், தங்களையும் பாதுகாக்க வேணும். இதான் எங்களுக்கு உலக வரலாறு அந்த பாடம். அப்ப நான் 78 பிறகு 84 2 இடம் போயிருக்கேன் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு. அப்ப எனக்கு அந்த அனுபவம், அந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய அனுபவம், அந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய அந்த போக்குகள் வெற்றியை தராது. அதோட எங்கட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணும்னா நான் திரும்பி இலங்கைக்கு வந்தது. என்னால முடியல. அப்புறம் 90ஆம் ஆண்டு திரும்பி நான் இலங்கைக்கு வரைக்கும் இந்த மாற்ற கொள்கை, மாற்று வேலை திட்டம், மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி என்றதும் எக்காலத்திலும் பிரிக்கப்பட முடியாத வடகிழக்கு ஒரு அழகு என்று நான் சொன்னேன்னா, இன்றைக்கு நான் அதை அடக்கி வாசிக்கிறேன். கிழக்கு மக்களை தீர்மானிக்க வேணும் என்ற இதில். மற்றது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்றது, நாடாளுமன்ற ஜனநாயகம். அப்ப அன்றைக்கு என்ன சொன்னவ? நான் நாடாளுமன்ற ஜனநாயகம் இல்ல துரோகத்தனம், நான் துரோகத்தனம். அப்படி அதுல யாராவது நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று போனால் தாங்கள் துரோகிகளாக கருதப்பட்டு கொல்லப்படுவினோம் என்று சொன்னாங்க, செய்தாங்க. நான் அதுக்கு அசரே இல்லை. நான் சொல்ற விளங்குத. பிறகு பார்த்தா 10 வருஷத்துக்கு பிறகு எத்தனை பேர் அனுப்பினவ? 14 பேர் அனுப்பின நினைக்கிறேன் முதல் கட்டத்துல, 14 பேர். அப்ப அன்றைக்கே போயிருந்த அந்த 10 வருஷத்துக்கு நடந்த இடம்பெயர்வுகள், அழிவுகள், துன்பங்கள், துயரங்களுக்கு யார் காரணம்? என்னுடைய இதன்படி இலங்கை அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ சர்வதேச சமூகமோ தங்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் போவினோம். நாங்களாம் எங்களைய கொண்டு அதுக்குள்ள பொருத்த வேணும். இது புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்றால் நான் புண்ணுக்கு தான் வேலி. பிரபாண்ட அரசியல் என்ன? மருந்துக்கு வேலி. அப்ப என்னட்டு இது நிமிர முடியும்? அது என்னட்டு தலைமை ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, இல்ல
எங்கட சமூகம் என்று பார்த்தா எனக்கு பாதிப்பு. போராளிகளை நான் அவையில கருத்தில் எடுக்காமல் எங்கட சமூகத்தினுடைய பிள்ளைகள், எங்கட சமூகத்தினுடைய உறவுகள் என்ற வகையில நானும் அந்த சமூகத்தை சேர்ந்தவன். அந்த சமூகத்துக்காக நானும் என்ன பல வகையில ஈடுபட்டு கொண்டிருக்கேன். அந்த பாதிப்பு எனக்கு இருக்கு. போராளி என்று நான் பார்க்கிறேன். போராளிகளாக இருக்கலாம் அல்லது நிராயுதவாதிகளாக வந்தவர்களை அந்த அளவுக்கு போயிருக்க கூடாது. தலைமை என்றது அந்த அளவுக்கு விட்டிருக்க கூடாது என்றதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரை அல்லது செயலாளர் நாயகத்தை ஏன் மக்கள் புறக்கணித்தார்கள்? அது மக்களுடைய துரதிர்ஷ்டம். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நான் என்ன ஒரு அர்ப்பணிச்சு வேலை செய்யறதுக்காக தான் வந்தேன், தொடர்ந்து இருக்கிறேன். இதான் என்னுடைய படுக்கை. இது இரவுல இதுல நான் படுக்கிறது. ஏன் நான் இதுல படுக்க வேணும்? நாங்களும் இந்த ஆயுத போராட்டத்தினோட ஆரம்ப போராளி என்ற வகையில இந்த மக்களுடைய கஷ்டங்களுக்கு நானும் ஒரு தார்மையை புறப்படுத்த நான் இருக்கிறேன். சொல்றவங்களுக்கு விளங்குது. அப்ப நீங்களை கேட்ட கேள்வியை நான் விட்டுட்டு அங்கே போ. அப்ப அது மக்களுடைய துரதிர்ஷ்டம். என்ன செய்ய முடியும்? அதான் நான் கேட்கிறேன். இந்த நிலை தொடருமா? இது மக்களுடைய இல்ல மக்கள்லாம் தீர்மானிக்க வேணுமென்றதான் நான் சொல்ல வரேன். என்னுடைய வயது காரணமாக உங்களுக்கு தெரியும், நான் பல இதழுக்கள் எல்லாம் தாக்கப்பட்ட ஒரு ஆள், அதாவது உடலியல் ரீதியாக தாக்கப்பட்ட ஒரு ஆள். அப்ப நானும் வேறொரு இதையும் பார்க்க இன்னொரு மாற்றாக இன்னொருத்தர் இந்த கட்சிக்குள்ள வருவாராக இருந்தால் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு ஆலோசகராக இருக்கிறதுக்கும் நான் யோசிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அது போதாது, எனக்கு அது திருப்தி இல்லை. இது நான் செய்ததில் பொதுவாக ஃபிடல் காஸ்ட்ரோ கேட்டால் அவரும் இதைத்தான் சொல்லுவார். என்ன, அவர் எவ்வளோ செய்திருக்கிறார் அந்த நாட்டுக்கு, ஆனால் தான் செய்தது போதாது என்ற எண்ணத்தால் இன்னும் கூட செய்யலாம்ன்ட்டு அவர்கிட்ட ஒரு கணிப்பொன்று இருக்கு. அது மாதிரி நானும் என்ன யோசிக்கிறேன், செய்தது போதாது, இன்னும் செய்ய வேணும். சரி, மீண்டும் விக்ரமாதித்தன் போல இன்னொரு முயற்சியை செய்வோம்ன்ட்டு நான் இருக்கிறேன். அடுத்த முறை எனக்கு ஒரு 4-5 ஆசனங்களை மக்கள் தந்தால் என்னால சுண்டி இந்த போலீஸ் அதிகாரம்ன்றது இப்ப உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். ஆனால் இவியல் முந்தி எதிர்கட்சியில இருக்க என்ன சொன்னவ, டக்ளஸ் வேணந்தா கேட்டா தாங்கள் கொடுப்போம், விளங்குதான். அப்ப என்னுடைய அந்த தேசிய நல்லிணக்கம் இருக்குத்தானே, அந்த தேசிய நல்லிணக்கம் தென்னிலங்கையில வலுவா இருக்குது. அது அடிமைத்தனமான அரசியல் இல்லை, விளங்குதான். இப்ப நானும் முந்தி இப்ப இந்த நான் பிடிபட்டு இருக்கிறேன், ஆர்மி கேம்ப்ல இருந்தா என்னையெல்லாம் எப்படியெல்லாம் நடத்துவாங்களன்ட்டு எல்லாம் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, விளங்குதான். இப்ப நான் இருக்கிற என்ன பிடிச்சு நான் அந்த நிர்வாண கதைக்கு சொல்ல வாரேன். என்ன 80ஆம் ஆண்டு நினைக்கிறேன் பிடிச்சு, அப்புறம் என்ன இங்க கொண்டு போயினோம் அங்க பனாகுட இராணுவ முகாமுக்கு. அப்போ வெளியால கதைகள் வரும், அங்க உள்ளுக்கு ஆக்கள் இருக்கணும், ஆக்கள் எல்லாம் இதாயிருக்கணும். போன புறம் தெரியுமா இல்லை இப்படி இப்படி ரெங்கடி ஆக்கள் குட்டி பண்ணி தங்கத்துறை இந்த இவையெல்லாம் இப்போ இப்படி முதல் வழியால என்ன தமிழ் ஊடகங்கள் உசுப்பேத்தி விடுறது. போன புறம் எனக்கு தெரியுமா என்ன நடந்தேன். அப்ப என்ன கொண்டு போய் ஆச்சு, அவங்களுக்கு யோசிச்சாங்க இது ஒரு பெரிய ஒரு புலி ஆக்கம்ன்ட்டு தங்கத்துறையாரு அங்கால் அடுத்த அறைக்கு விட்டுட்டு என்ன தங்கத்துறை அறையில விட்டாங்க. உடுப்பெல்லாம் கலெக்டாங்க, முழு உடுப்பும் கலட்டியாச்சு. உனக்கு என்ன வேணும்ண்டாங்க. நானும் திசைப்பிலாம் பண்ணிட்டு பார்த்தால் பசிக்குதுன்ட்டு இந்த ஆண்டுட்டு நல்லா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நிர்வாணமாக தான் என்ன படுக்க விட்டது, விளங்குது. அப்ப அது எங்கேயும்